ஆன்ட்டி எங்க வீட்டுக்கு வரலனாலும் வருத்தம் தான், பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன். ஆனா எங்க ஆன்ட்டிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும். என்னடா பவிக்குட்டி? நான் கேட்பேன், சொல்லுவியா? கேளுடா. நீங்க ராஜங்கள் கிட்ட சண்டை போட்டீங்களா? இல்லை, நான் ராஜுங்கள் கூட சண்டைலாம் ஒன்றும் போடல. ஒரு வாட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்திட்டேன், அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏண்டா? நீங்க ராஜங்கள் கிட்ட சண்டை போட்டா எனக்கு தான் கஷ்டம். நான் ராஜங்களை பார்க்க முடியாது, செயின் ஆண்டியும் பார்க்க முடியாது. செயின் ஆண்டியை பார்க்கலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். சரிடா, நான் சண்டை போட மாட்டேன். என்னால் நீ உன் செயின் ஆண்டியை பார்க்க கஷ்டப்பட வேண்டாம். இனிமேல் நான் ராஜு அங்கிள் கூட சண்டையே போட மாட்டேன், போதுமா? செயின் ஆண்டிக்கு கல்யாணம் ஆயிட்டா என்னை வந்து பார்ப்பாங்களா? பவிக்குட்டி, நீ நீ கவலைப்படாதடா. இது பாரு, உனக்கு எப்போ செயின் ஆண்டி பார்க்கணும்னு தோணுதோ அப்படி டேடி கிட்ட சொல்லு. டேடி ஒன்று நேராக செயின் ஆண்டிக்கிட்டே கூப்பிட்டு போய் விடுறேன். சரியா? சரி டாடி. என்ன பயந்துட்டியா? பின்ன என்னவா, இந்த மாதிரி யாராச்சும் வந்து கத்தினா பயப்படாம? என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை சுடுற மாதிரி தெரியுது. பார்த்தா தெரியல. சரி, யாருக்கு தோசை? நிச்சயமா உங்களுக்கு இல்ல. அது எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். இப்ப சுடுற தோசை யாருக்குன்னு கேட்டேன். ஏய், கேக்குறேன்ல. தாத்தாவுக்கு. எல்லாருக்கும் சமைக்க காமாட்சி இருக்கால, அப்புறம் நீ எதுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க? தாத்தாவை கவனிச்சுக்கிறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க தர சம்பளத்தை விட நான் அதிகமா தரேன்.
என்ன கவனிச்சுக்கிறியா? இத பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்ல வேலை புரியலன்னு சொன்னீங்க, பிடிக்கலன்னு சொல்லலையே. ரொம்ப தேங்க்ஸ். புரியலன்னு சொன்னாலே பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என் கூட பழகி பாருங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா தோசை தான் தீஞ்சு போகும். தோசை தீஞ்சு போனா பரவாயில்லைங்க, என் மனசு தீஞ்சு போகுது. இது பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. இங்கிட்ட போயிடுங்க. என்ன என்னைய வீட்டு விட்டு வெளியே போக சொல்றியா? சொட கூடுற நேரத்துல உன்னை வெளியே அனுப்பிடுவேன், பாக்குறியா? என்ன பாக்குற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால விட்டு வைக்கிறேன். என்ன சத்தம்? ஆஹா, என்னடா சமையல் கட்டுல இருந்து ஆம்பளை குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அது நீதானா? என்ன நீ கத்துக்குட்டிலாம் சமைக்க விட்டுட்டு நீ எங்க போன? யார பார்த்து கத்துக்குட்டின்னு சொன்ன? இவ ஒருத்தி மட்டுமே இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுவா. ஆமா, நீ சமையல் கட்டு பக்கமே வரமாட்டியே, நீ என்ன அதிசயமா இங்க வந்திருக்க? பயங்கர தலைவலி, அதான் சூடா ஒரு காஃபி கேட்டேன். நீ வந்ததான் தருவேங்கறா. ஏமா ஒரு காஃபி தானமா கேட்டா, அதை போட்டு தரமாட்டியா? இது பாருங்க, தாத்தாக்கு இது சாப்பிடுற நேரம், நிறைய வேலை எல்லாம் இருக்கு. அவருக்கு மருந்து வேற நான் கொடுக்கணும். இந்த நேரத்துல நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேனா இல்ல இவருக்கு காஃபி போட்டு கொடுப்பேனா? நீங்களே சொல்லுங்க. சரி சரி இரு, நானே உனக்கு காஃபி போட்டு தரேன், இரு. சாம்பார். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எதனால தலைவலின்னு கேட்டுட்டு கொடுங்க. காஃபி குடிச்சிட்டும் தலைவலி சரியாலனா ஸ்கேன் எடுக்க சொல்லுங்க. ஒருவேளை பிரெயின் டியூமர் ஏதாவது வந்திருக்கும். அப்புறம் தலையை வெடிச்சிட்டு போகும். என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? என்னடா அவகிட்ட ஏதாவது வம்பகம்பு பண்ணியா? நான் ஒண்ணும் பண்ணல. பின்னதுக்கு இப்படி பேசிட்டு போறா? அத அவகிட்டே போய் கேளு. இரு இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன இது? என்னடா இது? இந்த பையனோட போக்கே வர வர சரியில்லையே. இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். வைக்கிறேன். காஃபி. என்னங்க அது? பாரு. என்னது? திறந்து பாரு. நம்ம ருத்ராவோட கல்யாண பத்திரிக்கை. ரொம்ப விலை வசந்தா இருக்கும் போல இருக்கே. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல அடிச்சது இல்லையா? ஏங்க, கல்யாண பத்திரிக்கையே இவ்ளோ விலை வசந்தா அடிச்சிருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்குவாங்கல்ல? ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியுது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமே, எப்படி சமாளிக்க போறோம்? நம்ம பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு உடனே சரின்னு சொல்லிட்டோம். பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தானே யோசிக்கிறீங்க. அப்படி நினைக்கல செண்பகம். ஏங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு என்ன புதுசா? ஏற்கனவே நம்ம பையன் கல்யாணத்தை நடத்தி வச்சவங்க நீங்க. இப்ப எதுக்கு புதுசா கவலைப்படுறீங்க? அவன் விஷயம் வேற செண்பகம். நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்தோம். நானும் சம்பந்தியும் பாதி பாதி காசை போட்டு கல்யாண செலவெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆனா இப்ப பார்த்த மாப்பிள்ள அப்படி இல்லை. நம்ம ஏணி வச்சாலும் எட்டாத உயரத்துல இருக்காங்க. அவங்க எதையும் வேண்டாம்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. அதான் கலக்கமா இருக்கு. எந்த நேரத்துல என்ன செலவு வருமோன்னு பயமாவும் இருக்கு. பயப்படாதீங்க, கடவுள் இருக்கார். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளிப்போம். ஆத்துல குளிக்க போயிட்டு குளிர்தேன்னு கரையில நின்னோம்னா நாள் பூரா நிக்க வேண்டியதுதான். குளிர பார்க்காம குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது காணாம போயிடும். அவ்வளவுதான். என்னங்க சிரிக்கிறீங்க? நான் உங்க அளவுக்கு படிச்சவ இல்லைங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன்.
காஃபியை கொடுத்துட்டு அப்படியே டம்ளரை வாங்கிட்டு போகாமல் என் பக்கத்தில் நின்று நானும் இருக்கிறேன்னு என் கவலைக்கு ஆறுதல் சொல்கிற பாரு செண்பகம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க சொன்னதுக்காக சொன்னேங்க. நம்ம ருத்ரா தான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணி நம்ம லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க. நிச்சயமா நம்ம ஏழ்மையை சொல்லி நம்மளை அவமானப்படுத்த மாட்டாங்க. ம் ம் நம்மளை அவமானப்படுத்தினா அது அவங்களுக்கு தானங்க அசிங்கம். ம் நீ சொல்கிறதுலேயும் அர்த்தம் இருக்கு, மனசுக்கும் தெம்பா இருக்கு. அம்மா தேன்மொழி, என்ன மாமா? அவன் வந்துட்டானம்மா. மாமா, அவர் லேட்டா வந்தா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பொறுப்பில்லாம திரியறான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் நிச்சயமாகி நேரம் கழிச்சு லேட்டா வந்தா 4 பேர் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டு லேட்டா திரும்பி வரலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு முடிவானதுக்கு அப்புறம் நேரத்தோட வர்றதுன்னு சம்பிரதாயம். அது கூட சொல்லி கொடுக்காத குடும்பம். என்ன குடும்பமோ இது. அண்ணி, இந்த குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர். நம்ம குடும்பத்தை பத்தி ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? அப்பா, அடிஷ்னலா பணம் கேட்டீங்கல்ல, இவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது. இதுவே அதிகம்மா. இந்த இத பத்திரமா பீரோல வை. ருத்ரா காஃபி போட்டு வாமா வா. அம்மா மருமகளே, சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் நம்ம சௌரியத்துக்கு தாம்மா. சௌரியப்படலைன்னா அதை தள்ளி வச்சிடலாம், தப்பு இல்லை. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி ருத்ரா ஒன்றும் ஊரை சுத்த போலாமா? கல்யாண செலவுக்காக காசு புரட்டுறதுக்கு போயிருந்தா. யாரை வேணாலும் எது வேணாலும் பேசுறாதம்மா. கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசு. என்னப்பா, இன்னும் அண்ணியை நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? அண்ணி சொன்னது நான் எதையும் மனசுல வச்சுக்கல, பழகிடுச்சு. அண்ணி நீங்க போங்க. அப்பா, என்னம்மா? ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது? முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லணும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ராஜ் உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாரு. எதுக்குமா? மறந்துட்டீங்களா? இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து தேவையில்லாத விஷயத்த மனசுல இருந்து எரேஸ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அதான் எப்பவும் ஹாப்பியா இருக்க முடியுதுல்ல? ஆனா நாங்க சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணிட்டு மனசை குப்பை மேடாக்கிடுவோம். ராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்த விஷயம் இன்சல்ட்டிங்கா எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாரு. அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்பாக்கு இன்சல்ட் ஆயிருந்தா, ஹர்ட் ஆயிருந்தா சாரி சொல்ல சொன்னாரு. அதை நான் மறு நிமிஷமே மறந்துட்டேம்மா. அவரு உன் மேல இருக்கிற பிரியத்துல தானே கொடுத்தாரு. அதை நான் எப்படி இன்சல்ட்டா எடுத்துப்பேன்? நான் எடுத்துக்கலன்னு அப்புறம் பார்த்தா சொல்லிடுமா. சரிப்பா. ஆமா, நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. ருத்ரா, உனக்கு உலகம் தெரியும். இதுக்கு மேலதான் நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லம்மா. பரவாயில்லப்பா, நம்ம படிச்ச பாடத்தை ரிவைஸ் பண்ணி பாக்குறது இல்லையா, அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்கப்பா. ஆமாடி, நேத்து வரைக்கும் இருந்த ருத்ரா வேற, இனிமே இருக்க வேண்டிய ருத்ரா வேற. ஆமாடி, நேத்து வரைக்கும் இருந்த ருத்ரா வேற, இனிமே இருக்க வேண்டிய ருத்ரா வேற. இயல்பாவே நீ சாதுவான பொண்ணு இல்ல. யாருக்கு என்ன கொடுமை நடந்தாலும் நீ கொதிச்சு போயிடுவ. அது உனக்கு தொழில் ரீதியா நல்ல பேரை வாங்கி தந்துச்சு. ஆனா அப்படி எமோஷனலா ஆகிற குணம் குடும்ப ரீதியா வரக்கூடாதும்மா. வந்ததுன்னா அது உன் குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிடும். என்னப்பா அது? அநியாயத்தை பார்த்து அடங்கி போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. ஒரு லாயரா சிம்ம சொப்பனமா ஆக்கி விட்டது நீங்க தான். இப்ப அடங்கி போகணும்னு சொல்றதும் நீங்க தான். உண்மைதான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆண் மாறாம இருக்கலாமா? ஆனா தூண் மாதிரி
ஒரு பொண்ணு விளையாம இருக்கக்கூடாதுமா. கோர்ட்ல நீ ஒரு கொடி மரமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா புகுந்த வீட்டுல நீ தோப்புல ஒரு மரம். பலமா காத்தடிச்சா நீ வளைஞ்சுதாமா கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லம்மா, 5 விரல்ல நீ ஒரு விரல். நீயே கையில அனுசரிச்சுக்கிட்டு போனாதான் உன் வாழ்க்கை அமைதியா இருக்கும். புரிஞ்சுதாமா? என் நல்லதுக்கு தானேப்பா சொல்றீங்க, புரியாமலா இருக்கும். புரியுது. நீ மனசு வச்சா உன்னால முடியும்மா. உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. மேடம், அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அக்கா போன உடனே தொல்லை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு மாப்பிள்ளை தேடத்தான் போறேன். உனக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. போக்கா, நீ வேற. இதை வச்சுட்டு வரேன்பா. சுவாமிநாதா, ஏய் சுவாமிநாதா. என்னப்பா? என்னடா டைம் ஆயிடுச்சு, எங்கடா எல்லாரும்? இன்னும் ரெடியா இல்லையா? ஒரு செகண்ட் பா. ராதா, ராதா. டேய் கிஷோர், லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டியா இல்லையா? எடுத்து வச்சிட்டேன் தாத்தா. போய் செக் பண்ணுடா போடா, மச நிக்காத. ரேகா. என்ன தாத்தா? மாப்பிள்ள ஸ்ரீதேவி எங்க? ஆமா, எங்க அவ அப்பவே இறங்கி வந்துட்டா. வரலையா? வரலையான்னு என்ன கேக்குறியா? எங்க வா? வந்து சரி, நான் போய் ரூம்ல பாக்குறேன். சீக்கிரம். ஸ்ரீதேவி கேட்டாங்க. ஸ்ரீதேவியா? என்ன பண்றீங்க? டைம் ஆகல. மாப்பிள்ள எங்க? ராஜ். ஏய் ராஜ். வரே. என்ன தாத்தா? என்னது என்ன தாத்தா? மண்டபத்துக்கு போய் டைம் ஆகலையா? வேஷ்டி கட்டிட்டு நிக்கிறேன். இன்னும் டைம் இருக்குல்ல, ரெடி ஆயிடுறேன். ஒரு ½ hour லேட்டா போனாதான் என்ன? கல்யாணம்னு மாப்பிள்ளை ஒரு காமிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க போல் இருக்கு. நாங்களாம் எப்போ ரெடிடா. ஸ்ரீதேவி தான் இன்னும் ரெடி ஆகல. அதான் ரேகாவை ரெடி பண்ணி கூட்டின்னு வர போயிருக்கா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லடா, ஏதோ கொஞ்சம் டிலே. ரேகா பார்க்க போயிருக்கா. இல்ல, ஏதோ இருக்கு. நானே போய் பார்க்கறேன். என்னது, கல்யாணத்துக்கு வரலையா? நடக்க போறது உங்க மாமா கல்யாணம். நீ வரலனா பாக்குறவங்க என்னமா சொல்லுவாங்க? நான் மத்தவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுமா, எனக்கு வர இஷ்டம் இல்ல. என்னடி பேசுற நீ? ஸ்ரீதேவி, மத்தவங்களுக்கு பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல எனக்கு பதில் சொல்லு. தப்பு பண்ற ஸ்ரீதேவி. நான் உனக்கு எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டேன். இப்ப கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது சரியில்லை. ப்ளீஸ், பழசெல்லாம் மறந்துடு. நான் மறந்துட்டேன் மாமா, சத்தியமா பழசெல்லாம் மறந்துட்டேன். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இவ்வளோ தெளிவா பேசுற, அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற? விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே மாமா. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க? பாவம் இந்த பொண்ணு, தன் மாமனை கட்டிக்க வேண்டியவ இந்த கல்யாண மண்டபத்துல ஒரு விருந்தாளியா வந்து நிக்கிறாளேன்னு என்னை எல்லாரும் ஏளனமா பார்ப்பாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது மாமா.